ஓம் நமோ வெங்கடேஷாயா. இன்னைக்கு வீடியோல நம்ம வர்ச்சுவல் சேவால இருக்கக்கூடிய 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து எப்படி புக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது எதுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா சாமி தரிசனம் பார்க்க போக முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஆப்ஷன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தெரியாம என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து டிக்கெட் வாங்கி போகலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துமே ஆன்லைன்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இல்லையே, சரி ஒரேதான் நம்ம வந்து இலவச தரிசனத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 500 ரூபாய் தரிசன டிக்கெட் என்னது, எப்படி புக் பண்ணலாம், ஸோ இதுல என்ன மாதிரி வந்து உங்களுக்கு தரிசனம் போக முடியும்ன்றத பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்றது நம்ம ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனான கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், அதே மாதிரி ஊஞ்சல் சேவா, இந்த மாதிரி சேவாவுக்கு பிசிக்கலா போகவும் வந்து நம்மளால முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேவா செப்டம்பர் மந்த்துக்கு தான் வந்து ஓபன் பண்ணாங்க. இது சேவால போய் புக் பண்ணுவீங்க. ஸோ இதையும் இந்த ஆன்லைன் சேவாவையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஆன்லைன் சேவா பொறுத்த வரைக்கும் நம்ம தரிசனத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வந்து அதுல புக் பண்ணலாம். இது வந்து 500 ரூபாய், ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய் டிக்கெட். ஒரு லாகின் ஐடியில 2 பேருக்கு புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க எத்தனை பேர் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட லாகின் ஐடி இருக்கணும். அந்த லாகின் ஐடியை வச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு லாகின் ஐடியில மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேத்துக்கும் தான் புக் பண்ண முடியும். அதுக்கு மேல புக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களோட லாகின் டீடைல்ஸ், உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இந்த கேப்சா கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு இந்த ஆன்லைன் சேவால ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்ற ஆப்ஷனை தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஆன்லைன் சேவால ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சேவாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட்டை நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறமா தான் திருமலைக்கு தரிசனம் போறதுக்கான டிக்கெட்டை நீங்க புக் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்த மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இங்க கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, இந்த மாதிரி எந்த சேவா வேணாலும் இருக்கும். இது வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்ல. இப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீங்க புக் பண்ணணும்னா இந்த 3 சேவா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கல்யாண உற்சவம் இல்லாம மீதி இருக்கக்கூடிய 3 சேவால ஏதாவது ஒரு சேவா நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு ஆளுக்கு புக் பண்ண முடியும். கல்யாணோற்சவம் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க 2 பேத்துக்கு கம்பல்சரி புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க ஊஞ்சல் சேவாவோ ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து கீழே பாருங்க, தர்ஷனுக்கு போறதுக்கான டேட்ஸ் வந்து என்னென்ன டேட் அவைலபிள் இருக்குன்றத இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக்கியரை கிளிக் பண்ணதும் ஜூலை மாசத்துக்கு கம்ப்ளீட்டா வந்து எல்லா நாளும் புக் ஆயிடுச்சு. இப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கு மட்டும்தான் ஓப்பனிங்ல இருக்கு. அதுவும் ஒரு சில நாட்கள் வந்து கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த விசேஷங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே கிரீன்ல இருக்கிறதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு வந்து போகணுன்றத நீங்க பாத்துக்கோங்க. டிக்கெட் வந்து எவ்வளவு அவைலபிள் இருக்குன்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்லாட் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்லாட்டும் வந்து எவ்வளவு டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அவைலபிள்ஸ் இதுல இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை வந்து பாத்துக்கோங்க. இப்ப சண்டேஸ் வந்து ஃபாஸ்டா எப்பயுமே புக் ஆகுது. வீக்கெண்ட்ல சண்டே வந்து ஃபாஸ்டா டிக்கெட்ஸ் வந்து புக்கிங் ஆயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க இப்பயே புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து சாட்டர்டேஸ்லயும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டேட் வந்து அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் மாசத்துக்கு நீங்க தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா ஜூலை மாசத்துல ஒரு சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சேவா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கான தரிசன டேட் வந்து காட்டும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி மாதிரி நான் சாமி தரிசனம் பார்க்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன்றவங்க ஜூலை மாசம் 30ஆம் தேதியோ இல்லைன்னா இந்த 5ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1ஆம் தேதியோ சேவா வந்து புக் பண்ணுங்க. நான் சொல்றது இந்த ஊஞ்சல் சேவாவை. அப்பதான் உங்களுக்கு 5ஆம் தேதிக்கான தர்ஷன் டேட்டு ஷோ ஆகும். சேவா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தர்ஷன் டேட்டு ஷோ ஆகும். இந்த விஷயத்த வந்து மைண்ட்ல நல்லா கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க என்னைக்குனாலும் புக் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க போற தர்ஷனுக்கு முன்னாடி நாள்ல வந்து சேவா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊஞ்சல் சேவான்னு கொடுத்துருக்கனால ஒரு ஆள் அலோடுன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த 500 ரூபாய் கிட்ட டிக் பண்ணிட்டு கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு தான் புக் பண்ண போறேன்னா இங்க 1ன்னு மட்டும் வச்சுட்டு இந்த கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா பிளிகிரிமோட நேம் வந்து கொடுக்கணும். அதாவது யார் வந்து போறாங்களோ அவங்களோட பேரு,
அவங்களோட வயசு, அதே மாதிரி மேலா ஃபீமேலா அப்படின்றத கரெக்டா கொடுத்துக்கோங்க. அவங்களோட போட்டோ ஐடியில வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஐடி கார்டோட நம்பர், ஆதார் நம்பர்னா ஆதார் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு, சில பேருக்கு கோத்திரம் வந்து தெரியும், கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கொடுங்க. நான் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னா ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே கோத்திரம்லாம் தெரியுன்றது இல்லை. ஸோ அதனால அப்படி கொடுத்துக்குவேன். நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 500 ரூபாய் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 500 ரூபாய்க்கான பேமெண்ட் வந்து பண்ணணும். இங்க பேமெண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு ஃபெடரல் பேங்க் பேமெண்ட் கேட்வே கொடுத்துருப்பாங்க. நம்ம HDFC எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எந்த பேமெண்ட் கேட்வே வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. இதுல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு பே நவ் வந்து கொடுத்துக்கோங்க. பே நவ் கொடுத்ததும் இப்போ வந்து ஸ்மார்ட் செக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ரூபே கார்ட்ஸ் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் உங்களோட பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா GST வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு. கிரெடிட் டெபிட் கார்டுக்கு எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 500 ரூபாயில நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு சேவா புக்கிங் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் புக் யுவர் தர்ஷன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டூ யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நவ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இதுதான் நம்ம தர்ஷனுக்கு போகக்கூடியதுக்கு டேட் வந்து செலக்ட் பண்றது. நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான சேவால இருக்கக்கூடிய டேட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இல்ல நோ அப்படின்னு கொடுத்துட்டு கூட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு வர்ச்சுவல் சேவால நீங்க செக் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க உடனே எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு இங்க வந்து மேல டாப்ல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க வர்ச்சுவல் சேவான்றதை செலக்ட் பண்ணுங்க. வர்ச்சுவல் சேவா கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணிருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்ஸுமே இதுல இருக்கும். இதுல வந்து இந்த கல்யாண உற்சவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து தர்ஷனுக்கு கீழே புக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் தான் உங்களுக்கான தர்ஷனுக்கு போகக்கூடிய டேட்ஸ் எல்லாமே இதுல தான் காட்டும். இப்போ நம்ம ஆகஸ்ட் மாசத்துக்கு செக் பண்ணோம் இல்லையா, ஸோ 20ஆம் தேதி அதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் அவைலபிள்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 27. ஸோ ஆகஸ்ட் மாசத்துக்கு எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல இது எல்லாமே வந்து உங்களுக்கான தர்ஷனுக்கு போகக்கூடிய தரிசனத்துக்கு போகக்கூடியதுக்கு டிக்கெட்ஸ் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து ஜூலை மாசத்துல 28ஆம் தேதி மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க, டைம் ஸ்லாட் எது வேணும்ட்டு. அந்த டைம் ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து புக் தர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கான தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து புக் ஆயிடும். இப்படிதான் இந்த 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்றது. ஸோ நிறைய பேத்துக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க சேவாவுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தரிசனத்துக்கு போகக்கூடிய டேட் வந்து செலக்ட் பண்றீங்க. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து 500 ரூபாய் பே பண்றீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ஆகஸ்ட் மாசத்துக்கு வேணுமோ அவைலபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத லைக் பண்ணி சொல்லுங்க. அண்ட் கமெண்ட்லயும் உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.